திமுகவின் அவல நிலையை எடுத்து சொல்ல வேண்டும். இவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிர்வாகம். நான் நேற்று கூட பேசினேன். எவ்வளோ அன்றாடம் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். அன்றாடம் போராட்டங்கள். சத்துணவு ஊழியர்கள் போராட்டம். அவங்க என்ன கேட்டாங்க? 10 லட்சம் பெண்கள் இருக்கிறாங்க, 15 வருஷமா வேலை செய்யறாங்க, 20 வருஷமா வேலை செய்யறாங்க. எவ்வளவுன்னு கேட்டா எங்களுக்கு 7,200 ரூபாய் கிடைக்குது. 7,200 ரூபாய் வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்த முடியுமா? வீட்டு வாடகையை ஏத்திட்டீங்க, வீட்டு வரியை ஏத்திட்டீங்க, தண்ணி வரியை ஏத்திட்டீங்க, சொத்து வரியை ஏத்திட்டீங்க, போக்குவரத்து ஏத்திட்டீங்க, பால் விலையை ஏத்திட்டீங்க, எல்லாமே ஏத்திட்டீங்க. 7,200 ரூபாய் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? இதே போன்றுதான் பேசினாங்க. போக்குவரத்துல ஓய்வு பெற்றவர்கள் 30-40 ஆண்டுகள் போக்குவரத்து துறைக்காக அர்ப்பணிப்போடு பணியாற்றிய ஊழியர்கள் ஓய்வு பெற்ற பிறகு அதுல எப்படியோ ஒரு 30 லட்சம் 40 லட்சம் வந்தா என் பொண்ணு பையன் கல்யாணம் பண்ண பொண்ணு படிப்பு வரணும், ஏதாவது ஒன்று. ஆனா ஒரு பைசா கூட இன்னைக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழல்ல ஒரு அரசாங்கம், துப்பு கெட்ட ஒரு அரசாங்கம் நடக்குதுன்னா இது திமுக அரசாங்கம். அவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்தார்கள். 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவ்வளோ வாக்குறுதிகள், 505 வாக்குறுதிகள் சும்மா அள்ளி வீசு. நமக்கு என்ன, தமிழ்நாடு மக்கள் ஏதாவது சொன்னா ஏமாந்துருவாங்க அப்படின்னு அந்த எண்ணத்துல தான் ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு 505 வாக்குறுதிகள். அதில் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 66 தான் முழுமையாக நிறைவேற்றிருக்கின்றார்கள். 13% வாக்குறுதி, வெறும் 66. ஆனா பேசுறது என்ன? 400, 450, 50. ஒரு காலத்துல என்ன பேசினாங்க? நான் அந்த புத்தகம் ஒண்ணு போட்டேன். அந்த புத்தகம் மட்டும் நான் போடலன்னு வச்சுக்கீங்களேன், இந்நேரம் நாங்க சொன்னதை விட அதிகமா செஞ்சிட்டோம் சொல்லுவோம். ஏன்னா அப்படிதான் பேசினாங்க. 99 விழுக்காடு வாக்குறுதியில் நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் பல முறை சொல்லி இருக்கிறார். இப்ப இல்ல 70%, 85%. அதே போல தொழில் முதலீடுகள், அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். தமிழ்நாட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், தனியார் தொழிற்சாலைகள் 12,16,000 கோடி ஒப்பந்தம் போடப்பட்டு கையெழுத்து அவ்வளவுதான். யாரோனா கையெழுத்து போடலாம். தொழில் அதிபர்களை கூப்பிட்டு வச்சு கையெழுத்து போடணும், போட்டுட்டு போறாங்க. அவனுக்கு என்ன இருக்குது? ஆனா அதுல முதலீடு செய்யணும். 1 லட்சம் கோடி தான் முதலீடு நடந்திருக்கு தமிழ்நாட்டில். இதுக்கு ஒரு புத்தகம் நான் போட்டேன். நான் இந்த புத்தகம் போட்ட உடனே, ஏன்னா அதுக்கு முன்பு 90%, 95% வந்துருச்சுன்னு சொன்னாங்க. நான் புத்தகம் போட்டு வெளியிட்ட பிறகுதான் தொழில் அமைச்சர் இல்ல அவ்வளவுலாம் 23% தான் முதலீடு வந்திருக்குன்னு. அந்த 23% தான் போய் வெறும் 9% தான் வந்திருக்கு. இப்படி ஆக்கப்பூர்வமான அரசியல் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம்.